லூக்கா 7ஆம் அதிகாரம். நீங்கள் வேதாகம் இருந்தால் நீங்கள் என்னோடு கூட நீங்கள் அந்த வேதாகமத்தை திறந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் அதிகாரம் 36லேருந்து 50 வசனங்கள் வாசிக்கும் போது நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதில் 2 விதமான சம்பவங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வாசிக்கும் போது மிக கவனமாக கவனம் செலுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாராவது வாசிக்கிறீங்களா? ஓகே. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினான். ஆதலால் நான் எனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கும் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென். இந்த வசனத்தில் உள்ள இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வாசிக்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அதுக்கு முதல் என்ன சம்பவம் நடந்துன்னு சொல்லி நீங்கள் வாசித்து கொண்டு வர வேண்டும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கீவேர்ஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 48-50 வசனங்களை பார்த்தீங்கன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று அதில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கொடுத்து விளங்கப்படுத்துகிறார் ஒரு உவமை மூலமாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாவியாகிய ஸ்திரியை பற்றி பேசப்படுகிறது. இன்னொன்று பரிசேயனாகிய சீமோனை குறித்து பேசப்படுகிறது. ஸோ இந்த 3 விஷயங்கள்லேருந்து நாங்கள் இந்த நாளில் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், உண்மைக்கு நாங்கள் மன்னிப்பு பெற்று விடுதலையாக வேண்டும் என்பதோடு கூட கிருபையினூடாக தேவனுடைய அன்பு எங்களிடத்திலே பாய்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நான் பேச போகிறேன். உண்மைக்குமே அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, நான் அப்படியே அதில் உள்ள காரியங்களை சொல்ல போகிறதில்லை, பட் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நாங்கள் எப்படி அதை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் அதாவது நடைமுறை ரீதியாக நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்துவது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மைக்குமே நான் அந்த கதையை உங்களுக்கு மேலோட்டமாக சுருக்கமாக அதை நான் பார்த்து விட்டு நாங்கள் மற்ற பகுதியை கடந்து செல்லலாம். உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை ஒரு விருந்துக்கு அழைக்கிறான். பரிசேயனுடைய பேர் சீமோன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூதர்களுடைய கலாச்சார பின்னணியில் தான் இந்த காரியம் காணப்படுது. இது எங்களுடைய கலாச்சார பின்னணி அல்ல, ஜூத கலாச்சார பின்னணி.
அந்த கலாச்சாரத்திலே இப்போ நாங்கள் எங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் விருந்து கலைக்கிறோன்னா நாங்கள் செய்கிற சில உபசார முறைகள் இருக்குது. இப்போ சிங்கள கலாச்சாரத்துக்கு ஒரு உபசார முறை இருக்குது, தமிழ் கலாச்சாரத்துக்கு இருக்குது. இவ்வாறு இலங்கையில் உள்ள ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் நாங்கள் ஒவ்வொரு உபசார முறை வைத்திருப்போம். இந்த ஜூத கலாச்சாரத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக வந்து அந்த சமூகத்தில் வந்து ஒரு உயர்ந்த நபரோ அல்லது உயர்வாக மதிக்கப்படுற நபரோ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து விருந்துக்கு அழைக்கலாம். அழைக்கும் போது சில நேரங்களில் அந்த விருந்து வந்து சாதாரணமாக வெளி மக்களுக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து விருந்தில் கலந்து கொள்ளாட்டி யாரும் வந்து அந்த நபரோட கதைச்சிட்டு போகிற மாதிரி தான் அந்த இடம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இன்னொன்று வந்து அவர்கள் விருந்துக்கு அழைக்கும் போது அந்த நபரை முதலாவது என்ன செய்வாங்க, தண்ணி இருக்கும், வீட்டுக்கு முன்னுக்கு தண்ணி இருக்கும், அவங்க அந்த கால்களை கழுவுவாங்க. ஒன்று வந்து அந்த வீட்டு எஜமான் கழுவுவார், இல்லாட்டி வந்து அந்த வேலைக்காரர் வந்து கழுவுவார். இப்போ நீங்கள் இதில் உள்ள சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயன் செய்தால் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளை நாங்களும் சொல்லுவோம், சில பேரை வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு வாங்கன்னு சொல்லுவோம், ஆனால் சில உண்மையான மனசில் சொல்கிறது இல்லைன்னு. இப்போ பரிசேயனுடைய நிலைமை வந்து அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவ வந்து வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டான். உண்மைக்குமே வந்து அவன் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி பழகணுமோ, இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த அன்பினாலோ அல்ல, ஒருவேளை வந்து சாதாரணமாக தன்னை ஒப்பிட்டு காட்டுவதுக்கு அல்லது தானும் அந்த விதத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை வெளிக்கொணர்வதற்காக வந்து இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டுருக்கலாம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்துவ உண்மைக்குமே அவமதித்திருத்தான். அதாவது வந்து ஒருத்தர் விருந்து கலைச்சா வந்து கால்களை கழுவி தான் உள்ளுக்கு எடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த உவமையில் வந்து அதுக்கு பின்பு அந்த பெண்ணை குறித்து பேசும்போது அந்த காரியத்தை சொல்கிறார், நீ இந்த காரியத்தை எனக்கு செய்யலைன்னு சொல்லி. அது செய்ய வேண்டிய காரியம் அவன் செய்யலை. அதுபோல் அந்த பெண்ணை ஒப்பிட்டு காட்டுகிறார், வந்து நீ செய்யாத இந்த காரியத்தில் இந்த பெண் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லி. அப்போ இது வந்து அந்த காலத்தில் காணப்பட்ட ஜூதர்களுடைய சூழமையோ அல்லது அதனுடைய சூழல் பின்னணியாக காணப்பட்டது. இந்த பெண்ணை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வேதாகமம் எங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பாவியான பெண் என்று சொல்லலை, ஒரு பாவியான பெண் என்று மேலோட்டமாக சாதாரணமாக சொல்லப்படுது. சில நேரம் நாங்கள் எடுத்து சொல்லிடுவோம், ஒரு விபச்சாரியாக இருக்கலாம், இல்லாட்டி வேசித்தன தொழிலில் இருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து பாவம் என்று கருதப்பட்டது ஒரு பெண்ணுக்கு சில இந்த மாதிரி பாவங்களை முன்குறித்து வச்சுருந்தாங்க. அதாவது அந்த நகரத்தில் வந்து அந்த பெண் வந்து பாவம் அந்த செய்கிற ஒரு காரியத்தில் ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கிறான். இல்லாட்டி பரிசேனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அப்போ அந்த ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டில் தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த விருந்துன்றதுக்கு போகிறார். சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை வந்து விளங்கப்படுத்துவதற்கு, அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய பிரசங்கங்களிலே, இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்கு பெஸ்ட் டீச்சர். அதாவது வந்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு படிப்பிக்கும் போது ஒரு உவமையோ ஒரு கருத்தை முன் வச்சு தான் அது விளங்குற மாதிரி தான் படிப்பிக்கிறார். அப்போ இந்த காரியத்திலையும் வந்து இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்துக்குள்ள பாருங்க இன்னொரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதான் அந்த காரியம் வந்து அந்த சம்பவத்துக்கு அந்த உவமையை சொல்லி அவன்ட வாயிலேருந்தே அந்த உத்தரவெடுத்து வந்து அதை விளங்கப்படுத்துகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அவ்வாறு அவனுக்கு அந்த காரியத்தை உணர்த்தினார். அவன் செய்த பிள்ளை என்ன, அதாவது வந்து இந்த ஸ்திரீ எனக்கு என்ன செய்கிறாள் என்பதை குறித்து சொல்லப்படுது. இப்போ வேதத்தில் நிறைய ஸ்திரீகளை குறித்து பேசப்படுகிறது, இன்னொரு ஸ்திரீயை குறித்து பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்தில் வந்து செஞ்ச ஒரு சம்பவம் குறித்து. ஸோ இதுவும் வந்து இன்னொரு ஸ்திரீயை குறித்து பேசப்படுகிறது, வந்து இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்னு சொல்லி. இப்போ இதுலேருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது வந்து அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்துவில் வரும்போது உண்மைக்குமே அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாவமான கடந்த காலம் இருந்தது. அப்போ இந்த கடந்த கால பாவத்தோடு தான் அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறாள். இப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வரும்போது அந்த பரிசேயன் சீமோன், சரியா, நான் சீமோனோட வார்த்தையை தான் நீ பாவிக்க போகிறேன், பரிசேயன்றதை விட்டு. ஓகே, பரிசேயனாகிய சீமோன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த சீமோன் வந்து உள்ளத்தில் ஒரு காரியத்தை நினைக்கிறான், இயேசு கிறிஸ்துவை பற்றியே அவன் ஜெயிக்கிறான். இவர் வந்து தீர்க்கதரிசியாக இருந்தால் என்ன செய்வாராம், இவருக்கு வந்து இந்த பெண் பாவின்னு சொல்லி தெரியும். நீ நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதுன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு சீமோனிடத்தில் கொஞ்சம் எங்களை நிறுத்தி பாருங்கள். நாங்கள் இப்போ சாதாரணமாக சொல்லுவேன், எத்தனை பேரை வந்து நாங்கள் சில நேரங்களில் ஒருத்தருடைய பாவமோ அல்லது ஒருத்தருடைய குறைகளோ குற்றங்களை பார்த்தா சில நேரங்களில் வந்து இவரை பற்றி தானே எனக்கு தெரியும் ஏன்னா அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் தானே. ஸோ சீமோன் பேதுரு இல்லை, சீமோன் பரிசேயனாகிய சீமோன் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் தான், கிட்டத்தட்ட எங்களை மாதிரின்னு வச்சுக்கொள்ளலானே. அவரும் பார்க்குற பார்வை வந்து அந்த பெண்ணை அப்படித்தான், இப்போ இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இந்த பெண்ணை பற்றி தெரியாதான்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த பெண் வந்து அந்த இடத்துல வருகிறாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் வந்து என்ன செய்கிறாள் வந்து அந்த ஒரு விலையுறந்த ஒரு காரியத்தை கொடுத்து அது போல் தன்னை கண்ணீரால் நினச்சி தன்னுடைய கூந்தல்னால துடைக்கிறாள். பரிசேயன் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த பெண் செய்கிறாள். இப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய சம்பவம் என்னன்னு சொன்னால்,
தேவனுடைய இரக்கம் வந்து எங்களுடைய பாவங்களை பார்க்கிலும் பெரிதானது. இப்போ இது வந்து மிக முக்கியமான ஒரு பாடம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் வந்து இந்த பெண்ணுக்கு பாவம் நிறைந்த கடந்த காலம் இருந்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாவம் நிறைந்த கடந்த காலம் இருந்திருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தது வந்து உண்மையான மனம் திரும்புதலோட. இப்போ நீங்கள் சில நேரங்களில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு என்ன, அதாவது வந்து ரெஸ்பெக்ட், அதாவது இன்னொருத்துல கௌரவத்தை வந்து நான் சொல்லுவாங்க வந்து நாங்கள் வந்து அதை சம்பாதிக்கணும்னு சொல்லி என்ன, அதாவது இன்னொரு கௌரவத்தை வந்து நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில நேரங்களில் அந்த இதை சொல்லுவாங்க, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், அவ்வளோ கிவ் ரெஸ்பெக்ட் கெட் ரெஸ்பெக்ட் அப்படின்வாங்க. அப்போ அதில் காரியம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கௌரவத்தை சம்பாதிக்க வேண்டும். இங்கே வந்து சம்பாத்தியத்தை குறித்து பேசவில்லை. இதுதான் தேவனுடைய வார்த்தையில் உள்ள முக்கியமான காரியம். வந்து இங்கே வந்து அந்த பெண் வந்து இயேசுவினிடத்திலே ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு ஒரு சம்பாதிக்கிற தன்மையுள்ள ஒரு காரியத்தை, கௌரவம் போன்ற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரவில்லை. அவள் வந்து விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறாள். அதாவது வந்து தன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட ஒரு மாறுத்தரம் செலுத்துறது. எப்பயுமே விசுவாசத்துக்கு நாங்கள் வந்து விசுவாசத்தை சம்பாதிப்பதில் விசுவாசத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், மாறுத்தரம் செலுத்த வேண்டும். அவ்வாறு மாறுத்தரம் செலுத்தும் போது தான் நாங்கள் வந்து விடுதலை பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருக்கும். அப்போ இந்த பெண் வந்து அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்துல அந்த சொன்ன சம்பவங்களை குறித்து பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீதான அவளுடைய அன்பு வந்து அங்கே அவளை அந்த இடத்துல வர வைத்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் வந்து அன்இன்வைட்டட், அதாவது வந்து அவள் வந்து இன்வைட் பண்ணப்படலை, அந்த இடத்துக்கு வந்து அழைப்புதல் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெண் அல்ல. ஏன்னா நான் சொன்னது போல் அந்த சூழமைக்கு ஏற்றபடி அந்த பெண் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வருகிறான்னு சொல்லி என்ன செய்தா, இந்த பெண் வருகிறார். அப்போ தனக்கு ஒரு விடுதலை தேவை, தனக்கு நிச்சயமாக தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தேவை. யாரிடத்தில் போய் சொல்வது? பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சட்டத்திட்டங்களை கை கொண்டு அவங்களுக்கு எல்லா சட்டத்திட்டங்களும் தெரியும். வேதத்தில் உள்ள, பழைய ஏற்பாட்டில் உள்ள, வேதத்தில் உள்ள அந்த தோரா அந்த மாதிரி தனாக்குன்னு சொல்லி அதில் எல்லா சட்டத்திட்டங்களும் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை சரியாக சமயமாக ஒரு ரிலீஜியஸ் பர்பஸாக வந்து ஒரு சமயவாதியாக எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கிற ஜனங்கள். சரி, அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பெண் வரும்போது அவர் அந்த மாதிரி ஒரு பிழையான எண்ணங்களை வந்து அந்த பரிசேயன் வந்து நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது இவ்வளவு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நாம் எவ்வளவு உடைந்தவர்களாகவோ அல்லது பாவமாக நான் உணர்ந்தாலும் வந்து தேவனின் இரக்கம் வந்து எங்களுக்கு எப்பொழுதும் பெரிதாய் காணப்படுது. அப்போ சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், என்னுடைய கடந்த கால பாவம் வந்து சில நேரங்களில் நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேனே, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, ஆண்டவர் என்னை ரட்சிப்பாரா என்று சொல்லி நீங்கள் சில நேரங்களே உங்களோட உள்ளத்தில் வந்து குற்ற மனசாட்சியோடு இருக்கலாம். ஏன்னா சில நேரங்கள் நீங்கள் செய்த பாவங்கள் யாருக்கும் தெரியாமல், ஏன்னா சில நேரங்களில் வந்து உங்களோட குடும்ப நபர்களுக்கு தெரியாமல், இவ்வாறு எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் குற்ற மனசாட்சியில் உள்ளத்தில் என்ன செய்யலாம், வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த பெண் வந்திருக்கிறாள். சில நேரம் நீங்களும் இப்படி வரும்போது நீங்கள் எப்பொழுது நினைக்க வேண்டிய ஒரு காரியம் வந்து உங்களுடைய பாவங்களை காட்டிலும் தேவனுடைய இரக்கம் பெரிதானது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். 1950 வந்து நிக்கி குரூஸ்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூயார்க் சிட்டியில் அந்த காலத்தில் வந்து அந்த ஏரியாவில் ஒரு போதகர் ஊழியம் செய்தார், டேவிட் வில்கேஷன் சொல்லி. அப்போ அந்த நபரில் வந்து நிக்கின்றவர் வந்து பயங்கரமான ஒரு ரவுடி. ஏன்னா எங்களோட கதையில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு பயங்கரமான ஆக்களை கொலை செய்வார், இந்த மாதிரி பாரிய குற்றங்களை செய்திருக்கிற மனிதன். அப்போ இந்த இளம் போதகர் வந்து அந்த நபர் எப்பயுமே அணுகி அவரோட சம்பாசனை மேற்கொண்டு வருவார். அப்போ ஒரு முறை சொன்னாரா, உன்னை வெட்டி நான் கண்டந்தனமாக வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நீ என்னத்தான் வெட்டினாலும் என்ன அந்த ஒவ்வொரு துண்டும் வந்து இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார்னு சொல்லி உனக்கு சொல்லும்னு சொல்லி. அப்போ இவ்வாறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்க தருணத்தில் வந்து இந்த நிக்கி குரூஸ் வந்து ஒரு முறை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது சொல்கிற காரியம், என்னை போன்ற இப்படி ஒரு பாவியை ஆண்டவர் ரட்சிக்க முடியுமானால் உங்களையும் ரட்சித்துக் கொள்ள முடியும். அதாவது என்னை போன்ற ஒரு பாவியை வந்து ஆண்டவர் விடுதலையாக்க முடியும்னு சொன்னால் உங்களையும் விடுதலையாக்க முடியும். அப்போ தேவனுக்கு முன்பதாக வந்து சில நேரங்களுடைய பாவங்கள் வந்து பெரிதாய் காணப்பட்டாலும் பாவத்தை காட்டிலும் தேவனுடைய கிருபை, அந்த அன்பு வந்து என்ன செய்யுதுன்னா பெரிதாக இருக்கிறது. அதுதான் பவுல் வந்து நிறைய நேரத்தில் சொல்லுவார் வந்து, என்ன பாவம் பெருகிற இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிட்டு, அதுக்காக நாங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாங்கள் பாவம் செஞ்சிட்டு இருக்கலாம்னு சொல்லி அது என்ன மீன் பண்ணுறான்னு சொன்னால் பாவத்தை விட தேவனுடைய கிருபை வந்து பெரிதாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான விசுவாசம் அன்பிலும் மனத்தாழ்மையிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த பெண்ணுடைய காரியத்தை நான் சொல்கிறேன் வந்து, இந்த நாளிலே நீங்கள் வர்ஷிப் செய்யும் போது அல்லது நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் தான், நீங்கள் உண்மையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், முழு மனதோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண் வந்து
கண்ணீரால் கால்களை கழுவி தன்னுடைய வாசன திரவியத்தை பூசித்தது வந்து ஆழ்ந்த மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. அந்த பெண் இயேசு கிறிஸ்துவின் மீது நன்றி உணர்வை காட்டப்படுகிறது. நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் வந்து ஆண்டவரை ஆராதிப்பது என்பது வந்து ஏதோ வந்து ஆராதித்து போகிறதுன்னு சொல்லி இல்லை. சில நேரங்களில் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது எங்களுடைய செயலில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது செயலிலும், அதாவது தேவன் மீது நாங்கள் வைத்திருக்கிற உண்மையான விசுவாசம் என்பது வந்து தேவனை நாங்கள் எங்களுடைய அறிவு ரீதியாக அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அது செயலிலே காட்டப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்தை நேசித்த, ஜோவானில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிதா என்ன செஞ்சார்? அந்த உலகத்தை நேசித்தார். அதனால் என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். அது ஒரு செயல், அன்பு போடும் செயலில் சம்பந்தப்பட்டு காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் உள்ள நபர்களையோ இல்லாட்டி சிறு பிள்ளைகளையோ நேசிக்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்க? அடிக்கடி அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்து கொடுப்பதற்கு தான் பார்ப்பீங்க. அதாவது செயலில் நீங்கள் அந்த காரியத்தை காண்பிச்சு கொண்டிருப்பீங்க எப்பயுமே. ஏன்னா சில நேரங்களில் எங்களோட வார்த்தைகள் சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு செயல் வேண்டும் தானே. அந்த செயல் என்ன செய்வீங்க? அன்பில் காட்டுவீங்க. தேவனோடு நாங்கள் நெருங்கும் போதும் சில நேரங்களில் வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரை ஆராதிப்பது வெறும் அறிவு மட்டும்தான், அந்த மாதிரி காரியங்கள் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். ஆனால் அது அல்ல. நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய செயலிலே ஆண்டவருக்கான அன்பை நாங்கள் காட்ட வேண்டும். இங்கே என்ன காட்டினா ஒரு செயலோட காட்டினா பாருங்க, தன்னுடைய விலை உயர்ந்த காரியத்தை அந்த வாசனை திரவியத்தை தேவனிடத்தில் போடுகிறா, தன்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களை கழுவுறா, இவ்வாறு தன்னை மனத்தாழ்மைக்கு உட்படுத்துறா. இப்போ தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் மனத்தாழ்மை என்பது மிக அத்தியாவசியம். நீங்கள் பெருமையோடு வந்து இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்க முடியாது. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சொல்லியிருக்காரா வந்து நான் கிறிஸ்தவர்களை தவிர வெளியில் உள்ள பெருமை உள்ளவருக்கு தான் எதிர்த்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை தானே. பெருமை உள்ளவருக்கு எதிர்த்திருப்பேன்னா நாங்களெல்லாம் உள்ளடங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ எங்களுக்குள்ள எப்படி பெருமை இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த பெண்ணை போல நாங்கள் தாழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. என்ன சொன்னால் இந்த பெண் வந்து நினைத்தால் வந்து அவருடைய பாவங்களை எவ்வளோ பெரிதாக இருக்கு நினைத்தபடினால தேவனுடைய கிருபைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஸோ எங்களோட வாழ்க்கையிலும் வந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது எங்களுடைய உள்ளத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுயநீதி நம்மை கிருபையிலிருந்து குருடாக்குகிறது. இப்போ நான் மறுபடியும் அந்த சீமோனுடைய கதைக்கு வாரம் வந்து இந்த சீமோன் என்ன செஞ்சார்? அவர் நினச்சி கொண்டிருந்தார் தான் ஏதோ பரிசுத்தவான், பரிசுத்தமுள்ள நபர் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருந்தார். அப்படி நினச்சி கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இயேசு கிறிஸ்து அந்த உவமையை சொல்லும் போது என்ன இயேசு கிறிஸ்து அந்த உவமையை சொல்லும் போது அவருக்கு வந்து சரியான ஆன்சர் கொடுத்தார். ஆனால் அந்த அவனுடைய அந்த சுயநீதி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேயருடைய அந்த வழக்கம் வந்து அவங்க தங்களை சுயநீதிக்கு உட்படுத்துகிற ஜனங்கள் அதிகமாக. ஒரு நாளும் தேவனுடைய கிருபைக்கு சார்ந்திருக்க விருப்பம் இல்லாத ஜனங்கள். இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு கிறிஸ்து கூட எதிர்த்து நின்றவர்கள் அந்த மாதிரி ஜனங்கள் தான் பரிசேயர், வேதபாரகர், இந்த மாதிரி ஜனங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும். சில நேரங்களில் நீங்கள் உங்களை சுயநீதிக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? சில நேரங்களில் மற்றவர்களை வந்து பார்க்குற விதம் மோசமான விதமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளும் வந்து அந்த சைமனை போல் இருக்க வேண்டாம். இன்றைய நாள் வார்த்தை என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் அந்த சீமோனை போல நீங்கள் இருக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் அந்த சீமோன் வந்து அந்த பெண்ணையும் இயேசுவையும் நியாயம் தீர்த்தான். அவன் இயேசுக்கு என்ன சொன்னான்? இவர் பெரிய தீர்க்கதரிசி தான், இவர் எங்கே கண்டுபிடிக்கட்டும் பாப்பா அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தெரியும். அவனுடைய சிந்தையும் இருந்தார், பெண்ணுடைய சிந்தையை இயேசு கிறிஸ்து அறிந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமையை சொல்லுகிறார். உவமையில் என்ன சொல்லுகிறார்? 2 கடன்பட்ட நபர்களை சொல்லுகிறார். இந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பெரிய குற்றம் ஒருத்தன் செய்திருக்கிறான், சிறிய குற்றம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு விரோதமாக நாங்கள் மன்னிச்சோம்னு சொன்னால் யார் எங்களிடத்தில் அதிகமாக அன்பாக இருக்க போகிறா? பெரிய குற்றம் செய்த நபர். இப்போ இதுலேருந்து இயேசு கிறிஸ்து என்ன காண்பிக்கிறான்னு சொன்னால் அதிகமாக மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள். இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு வாங்க, உங்களோட கடந்த கால வாழ்க்கை உங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து சரி நான் நீதிமான், எனக்கு அவ்வளோ பெரிய பாவம் மன்னிப்பெல்லாம் தேவை, நான் இந்த சின்ன பாவம் தான் செய்ய அப்படின்னு உணரும் போது நீங்கள் தேவனை நேசிக்கிற அளவு வந்து குறைவாக தான் காணப்படும். ஆனால் நீங்கள் முற்றுமுழுதுமாக உங்களை அர்ப்பணித்து வந்து நான் உண்மைக்குமே மெய்யான பாவி, எனக்கு வந்து தேவனுடைய கிருபை அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பாவத்தின் அந்த அகோரத்தை உணர்கிற தருணம் தான் தேவனுடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் தேவனை அளவுக்கு அதிகமாக நேசிக்க முடியும். எனவே இந்த நாளிலே வந்து அதிகமாக மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகமாக தேவனை நேசிக்கிறார். உங்களோட வாழ்க்கையிலும் வந்து நீங்கள் அதிகமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவனிடத்திலே நீங்கள் அதிகமாக தேவனை துதிப்பதற்கு, தேவனை நேசிப்பதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க? உந்தப்படுவீர்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உண்மையான the heart of worshipன்னு சொல்லுவாங்க. அப்போ அது உண்மையான அன்பு வந்து உங்களிடத்துலேருந்து ஊற்றுண்டு பாயும். கடைசியாக நான் உங்களிடத்துல சொல்ல போகிறேன் வந்து பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, இவர் யார் பாவங்களை மன்னிக்க அப்படின்னு சொல்லி. இப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது?
இயேசு கிறிஸ்து. நான் கடைசியாக முதல் சொன்ன வசனத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் என்னது? மன்னிக்கப்பட்டவர்கள். எப்பவுமே ஞாபகத்துக்கு, இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்தான்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய குற்ற உணர்வுகளை அகப்பட்டு கொண்டு தினம் தினம் சாக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். வேதம் சொல்லுது என்ன? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்போ குமாரனுக்கு மட்டும்தான் எங்களுக்கான விடுதலையை கொடுக்க முடியும். அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு இறையில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்றதை அங்கே உறுதிப்படுத்துகிறார், கிளைம் பண்ணுறார். அதாவது வந்து அவருடைய ஜூத கலாச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரே தேவன். அப்போ அவர் சொல்ற தேவனுக்கு மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறான்னு சொன்ன என்ன அர்த்தம்? தான் ஒரு தேவன் என்றதை அவர் அங்கே மறைமுகமாக காண்பிக்கிறார். தனக்கு அதிகாரம் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே காண்பிக்கிறார். ஸோ இந்த நாளிலும் வந்து நீங்கள் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி குற்ற மனசாட்சியோடு, சில நேரங்களில் இந்த மாதிரி பெண்ணுடைய ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படுங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களை குறித்து யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் தான். நீங்கள் என்னது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உண்மையான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களாக இருக்கு. எனவே இந்த சம்பவம் வந்து எங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துகிறதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து எவ்வளவு தூரம் நாங்கள் விழுந்து போயிருந்தாலும், ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் சொல்லிய சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், திருப்பி போகிறோம், திருப்பி வர்றோம், ஆராதிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய உள்ளான வாழ்க்கை வந்து மனிதர்களுக்கு தெரிவதில்லை. தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரிவதில்லை. அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு தூரம் விழுந்திருந்தாலும் நாங்கள் விசுவாசத்துடனும் பணிவுடனும் தேவனிடத்திலே வரும்போது, அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது, அவர் எப்பொழுதும் இருக்கரம் நீட்டி எங்களை அழைத்து சமாதானத்தால் நிரப்ப போதுமான தேவனாயிருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு விசை நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். நீங்கள் முடிந்தவர்கள் எழுந்திருங்கள். இந்த நேரத்திலே